everyone, welcome to TAF IAS Academy. நமது TAF ஐ சார்பா ஜனநாயகம் அப்படிங்கிற புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சண்டே நடக்க இருக்கு. 4/1/2026 சண்டே நடக்க இருக்கு. அதுக்கான மேக்ஸ் கிளாஸஸ் தான். என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, நம்மளுக்கு நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 6 டாபிக் இருக்கு. அதுக்கான கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். இந்த மாதிரி 2 இது யூஸ் பண்ண போறோம். சரியா, நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சரியா, நம்பர் ரிலேட்டட் சம்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நம்ம பேசிக்கா உள்ளதை கொஞ்சம் மட்டும் பார்க்க போறோம். சரியா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். சரியா, ஓகே. நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தாலே இதுல ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு வரும். சரியா, நம்பர்ஸ் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா, நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா, அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்ஸ். சரியா, ஜோனல் நம்பர்ஸ் அப்படின்னு வரும், பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட், ஸ்கொயரு, கியூபு. சரியா, இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அந்த மாதிரி வரும். சரியா, அந்த இதுதான் பார்க்க போறோம் நம்பர் சிஸ்டத்துல. அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட்மாஸ் ரூல்ஸ் மெயின்ஸா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சம் ஃபார்முலாஸ் வச்சியும் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரியா, வாங்க டாபிக் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கு என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல். சரியா, டிவிசிபிலிட்டி நம்பர் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதுக்குமே. சரியா, ஒவ்வொரு இதுக்குமே என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. 1 அப்படி டிவைட் பை 1 அப்படின்னா எல்லா நம்பருமே 1ஆல டிவைட் ஆகும். 2ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் ஈவன் நம்பரா இருந்தா அந்த டிவைடட் பை 2. சரியா, அதுக்கப்புறம் 3 அப்படின்னா அடிஷன் வந்து 3ஆல டிவைட் ஆச்சுன்னா எல்லா நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா நம்பரையும் கூட்டிட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6360 இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க. சரியா, எல்லாத்தையும் பிளஸ் பண்ணும்போது அந்த நம்பர் 6 3 9 9 6 15 15 3ஆல வகுப்படுச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 3ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆல வகுப்பட லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் ஒன்னு 0வா இருக்கணும் அல்லது 0வா இருக்கணும் அல்லது 4ஆல வகுப்படணும். அப்படி வந்துச்சுன்னா 4ஆல அந்த எண் மீதிட்டு வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ல லாஸ்ட் 2 நம்பர் 0 அல்லது 5ல முடிஞ்சிச்சுன்னா அந்த எல்லா நம்பருமே 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்தோம்ல 2 ஈவன் நம்பர் ஃபுல்லா 2ஆல வகுப்படும். 3 எல்லாத்தையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ண வகுப்பட்டுச்சுன்னா 3ஆல வகுப்படும்ட்டு. இப்ப 2ஆலையும் 3ஆலையும் அட் அ டைம்ல வகுப்பட்டுச்சுன்னா அது 6ஆல வகுப்படும். சரியா, அதுக்கப்புறம் 7 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்ட 2ஆல மல்டிப்ளை பண்ணி மீதில இருந்து கழிச்சா வகுப்படும். சரியா, கழிச்சா வகுப்படும் தன்மையை அறியலாம். சரியா, அடுத்து 8 அப்படிங்கும் போது 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் சொல்லணும்னா 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட். சரியா, அது சொல்லலாம். அப்புறம் 9 அப்படின்னா 3 மாதிரி தான், எல்லாத்தையும் கூட்டி 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும்னு சொன்னா, அதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டி 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். சரியா, அதே மாதிரி 10 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சா அந்த எல்லா நம்பரும் 10ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 11ஆல டிவைட் ஆகிறதுக்கு 1 விட்டு 1. சரியா, 1 விட்டு 1 இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு ஒன்னு 0வா இருக்கணும் அல்லது 11 மடங்கா இருந்துச்சுன்னா அந்த எல்லா எண்ணும் 11ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த மாதிரி நிறைய டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் இருக்கு. சரியா, சம்ஸ் இங்க வந்து கொஞ்சம் சம்ஸ் மட்டும் பார்க்குறோம். பார்த்துட்டு கிளாஸ்ல மொத்தம் ஃபுல்லா பார்த்துக்கலாம். சரியா, பேசிக்ஸ் நம்மளுக்கு தேவையானது 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, ஓகே. பாருங்க, 276x0 என்பது 4ஆல் வகுப்படும் எனில் 4இன் சாத்தியமான மதிப்புகளின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 276x0 is divisible by 4. What is the sum of the possible value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலா எந்தெந்த வேல்யூலாம் போட்டா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 4ஆல டிவைட் ஆக என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 1 0வா இருக்கணும் அல்லது டிவைடட் பை 4ஆ இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த எல்லா நம்பருமே எதால டிவைட் ஆகும், 4ஆல
இந்த கண்டிஷன் தான். லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருக்கணும் அல்லது 4ஆல வகுப்படுச்சுன்னா அந்த எல்லா நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாமா? 276x0 அப்படின்னு இருக்கு. சரியா? இதுல எக்ஸோட சாத்தியக்கூறுகள் என்னெல்லாம் வந்தா வகுப்படும் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் 2 0 வந்தாலே வகுப்படும் சொன்னோமா? அப்போ என்ன நம்பர்லாம்? 27600. சரியா? எக்ஸுக்கு பதிலா இந்த வேல்யூ போடலாம். அல்லது 276 4ஆல வகுப்படணும்னா 20 வகுப்படும்லப்பா. சரியா? 0. சரியா? அதுக்கப்புறம் 27640 இதுவும் வகுப்படும். சரியா? அதுக்கப்புறம் 27660 சரியா? இதுவும் வகுப்படும். அதுக்கப்புறம் 276 0 சரியா? இதுவும் வகுப்படும். ஓகே, இப்படி எல்லா நம்பரும் வகுப்படும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் தானே நம்மளுக்கு கண்டிஷன். லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருக்கணும் அல்லது 4ஆல வகுப்படணும். சரியா? இப்போ 20ம் 4ஆல வகுப்படும். 4 5 20. 40ம் 4ஆல வகுப்படும். 14 40. 60ம் 4ஆல வகுப்படும். 15 4 60. 80ம் 4ஆல வகுப்படும். அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலா என்னென்னலாம் வேல்யூ போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0 2 4 6 8. சரியா? இப்படிதானே? இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதோட சாத்தியக்கூறுகளின் கூடுதல் தானே கேக்குறாங்க, அடிஷன் தானே கேக்குறாங்க. அப்ப எல்லாத்தையும் பாசிபிள் வேல்யூ, சரியா, சம் ஆஃப் தி பாசிபிள் வேல்யூ தானே கேக்குறாங்க. அப்ப எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஆன்சர் வந்துரும். சரியா? அப்போ இதையும் கூட்டினா 10, இதையும் கூட்டினா 10, ஆக மொத்தம் 20. அப்போ அந்த பாசிபிள் வேல்யூவோட அடிஷன் கூடுதல் எவ்வளவு? 20. சரியா? ஓகே தானே? ஓகே, அடுத்து சேம் அதே 4ஆல் வகுப்பட தான் கேட்டிருக்காங்க. பாருங்க. The largest number which should be placed star in the number of to make the number divisible by 4. சரியா? divisible by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஆல் வகுப்பட ஸ்டார் வந்த இடத்துல வரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 4ஆல் வகுப்பட கண்டிஷன் சொல்லியிருந்தோம். சரியா? 2 விதமாவும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம்? லாஸ்ட் 2 நம்பர் ஒன்னு 0வா இருக்கணும் அல்லது 4ஆல டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்கோமா? சரியா? பார்க்கலாமா இப்போ? அப்போ அந்த நம்பர் பாருங்க, 2365*4 இருக்கு. சரியா? அப்ப அந்த நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா okay 236504 236524 236544 236564 236584 இருக்கா? 8 இருக்கா? இப்போ இது எல்லா நம்பருமே எதால வகுப்படும்? 4ஆல வகுப்படும். சரியா? நாலால வகுப்படும். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? லார்ஜஸ்ட். சரியா? லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மிகப்பெரிய எண்ணுனா அதிகமா உள்ளது, இதுல அதிகமா உள்ளது எது? இதானப்பா அதிகமா உள்ளது. 0 2 4 6 8. அப்ப மிகப்பெரிய எண் வந்து 8 தான். சரியா? அப்ப ஆன்சர் 8. ஓகே, அடுத்து பாருங்க. 6ஆல் வகுப்படணுமா? சரியா? choose the missing digit star from the option given for the number 987*54 so that the number is completely divisible by 6 அப்படின்னு இருக்கு. சரியா? completely divisible by 6 அப்படின்னு இருக்கு. 6ஆல டிவைட் ஆக, சரியா, divisible by 6 கண்டிஷன் என்ன அப்படின்னா, சரியா,
ஆல் ஒரே நேரத்தில் வகுப்பட்டால். சரியா? அட் அ டைம். சரியா? அட் அ டைம் 2 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த மொத்த நம்பரும் எதால 6 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப பாத்துடலாமா? நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 9 8 7 5 4 அப்படின்னு இருக்கா? இருக்காப்பா? அப்போ 2 ஆல டிவைட் ஆகணும்னா சரியா லாஸ்ட் 4 இருக்கு, அதனால கண்டிப்பா எதால 2 ஆல டிவைட் ஆயிரும். அதே நேரத்துல 3 ஆல டிவைட் ஆகணும்னா சம் வந்து என்னது 3 இருக்கணும். சரியா? 3 இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் வராது, நிறைய வரும். சரியா? பாருங்க, 9 8 9 பிளஸ் 8 பிளஸ் 7 பிளஸ் 5 பிளஸ் 4. சரியா? 9 8 17 24 28 28 5 33. அப்போ இந்த இடத்துல 0 போட்டாலும் என்னது 33 தான் வரும். சரியா? பிளஸ் 0 போடலாம், 0 போட்டா 33. சரியா? அதே இது 3 போட்டா 36, 6 போட்டா 39, 9 போட்டா சரியா 9 போட்டா 42. எல்லாமே என்னது 3 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ அந்த இடத்துல சாத்தியமான நம்பர் வந்து இது 3 தான். 0 3 6 9. அதாவது இதோட அடிஷன் வந்து என்ன அப்படின்னா 33 வருதுப்பா. 33 கூட இந்த எல்லா நம்பரை கூட்டாலும் என்னது அது 3 ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான். நம்மளுக்கு லாஸ்ட் இல்ல, அதனால இந்த இடத்துல எதுனாலும் போட்டுக்கலாம். அதே இது லாஸ்ட் வந்து இதே இந்த லாஸ்ட் வந்துச்சுன்னா 0 அல்லது 6 தான் போட முடியும். ஸ்டார் வந்து லாஸ்ட் வந்துச்சுன்னா 0 அல்லது 6 தான் போட முடியும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா எதனாலன்னா என்னது ஒரே நேரத்துல எதால 2 ஆலையும் டிவைட் ஆகணும்ல. அப்ப லாஸ்ட் ஸ்டார் வந்துச்சுன்னா ஈவன் நம்பராகவும் இருக்கணும், அதே நேரத்துல 3 ஆலையும் டிவைட் ஆகும்னா 0 6 மட்டும் தான் போட முடியும். ஆனா நடுவுல இருக்கிறதுனால இந்த 4 ஆப்ஷன்ல எதுனாலும் போடலாம். சரியா? 4 ஆப்ஷன்ல எதுனாலும் போடலாம். நம்மளுக்கு இருக்க ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் 3. சரியா? டிவிசிபிலிட்டி ரூல். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. n இந்த நம்பர் கொடுத்துட்டு how many pairs of a and b are possible in the number of 7 6 3 a 4 b 2 if the number is divisible by 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 ஆல டிவிசிபிள் ஆகிறதுக்கு. சரியா? ஓகே, 9 ஆல டிவிசிபிள் ஆகிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா sum of the digit divided by 9. சரியா? ஓகே, இப்ப பார்க்கலாமா? அதாவது 7 6 3 a 4 b 2 sum of the digit வந்து என்னது divided by 9 அப்படின்னு வரும். சரியா? இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுப்பட்டால் இந்த மொத்த நம்பரும் 9 ஆல் வகுப்படும். சரியா? அப்போ கூட்டி பார்த்துடலாமா? 7 6 13 16 20 22ன்னு வருது. சரியா? 22 கூட்டணும்னா அப்ப 22 கூட எதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு 9 ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 கூட்டணும் அப்படின்னா 27, இதுவும் டிவைடட் பை 9 தான். அதே நேரத்துல 14 கூட்டினா 36, இதுவும் டிவைடட் பை 9 தான். சரி, அப்ப 5 அப்புறம் 14 வர மாதிரி ஜோடிகள் ஏத்தலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? இப்ப 5 வர மாதிரி கூடுதல் 5 வர மாதிரி அப்படின்னா 0,5 1,4 2,3 3,2 4,1 5,0. அதாவது xy ஓட வேல்யூ xy 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 தானே ஏபியா? சரி, ஏபின்னு இருக்கா? ஏபிக்கு பதிலா இந்த வேல்யூ போட்டான். ஏபி 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 ஏபி. சரியா? எடுத்ததே திருப்பி எடுத்துக்கோனா மாத்தி எடுத்துருப்போம் பாருங்க. ஒரு இதுல பியோட வேல்யூ 5 இருக்கு, இங்க ஏயோட வேல்யூ 5. சரியா? அந்த மாதிரி அதே மாதிரி 14 ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா? என்ன சொன்னேன் அப்படின்னா சரி 14 அப்படிங்கும் போது 14 0னா வராது. சரியா? ஏன் அப்படின்னா
டபுள் டிஜிட் எடுக்கணும் 14ங்கும் போது, அது வராது. இப்போ 13 வராது சரியா, 13 1 வராது, 12 2 வராது சரியா, 11 3 வராது, 10 4 வராது, 9 5ல இருந்து தான் வரும் சரியா. அப்போ 9, 5 8, 6 7, 7 அதுக்கப்புறம் 6, 8 9, 5, 9 5, 9 இப்படி இருக்கா. அப்போ இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. இதுல ஒரு 6 நம்பர் இருக்கு, 6 ஜோடி இருக்கு. இதுல ஒரு 5 ஜோடி இருக்கு, அப்படிதானே? 5 ஜோடி, மொத்தமா 11 ஜோடிகள் இருக்கு சரியா. அப்ப ஆன்சர் 11 ஜோடிகள் அந்த 2 A B க்கு பதிலா போடலாம் சரியா. ஓகே, அடுத்த சம். போன இதுல 2, இப்ப 3 சரியா. இஃப் தி 9 டிஜிட் நம்பர், இது வந்து டிவிசிபிள் பை 9 ஆகும். சரி, டிவிசிபிள் பை 9 அப்படின்னா என்ன பண்ணணும் சரியா, அடிஷன் டிவிசிபிள் பை 9 இருக்கணும் சரியா. ஓகே, 9ஆல் வகுப்படும் அப்படின்னா மதிப்பு என்ன? 3ஐயும் பிளஸ் பண்ணிட்டாங்க சரியா. ஓகே, பார்க்கலாமா? 7 0 8 x 6 y 8 z 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சம் ஆஃப் த டிஜிட் வந்து டிவைடட் பை 9 அப்படின்னா தான் என்னது, ஹோல் நம்பரும் 9ஆல டிவைட் ஆகும் சரியா. இப்ப பாருங்க, 7 8 15 21 29 38 38 சரியா. 38 அப்படின்னா அது கூட எதை கூட்டலாம் அப்படின்னா 3 டிஜிட், கிட்டத்தட்ட 30 கிட்ட வந்துடும் சரியா. சரியா, 3 டிஜிட் அப்படிங்கும் போது 38னா 7 சரியா. 7 38 7 45 சரியா. 7 வரும். அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் வேற என்ன வேல்யூலாம் வரும்? கூடுதல்னா இது x பிளஸ் ஒய் பிளஸ் இசட் 3ஓடது, நம்மளுக்கு அதுதான் கேட்டிருக்காங்க, அப்படியே வச்சுக்கலாம் சரியா. 7 கூட்டினா 45 வரும். அதுக்கப்புறம் 18 கூட்டினா 16 கூப்பிடுங்க, கூட்டுங்க. 48 54, 16 கூட்டினா 54 வரும் சரியா. அதே நேரத்துல 25 கூட்டினா 63 வரும் சரியா. 25 கூட்டினா 63 வரும். அப்போ XY Z பாசிபிளான அடிஷன் வந்து என்ன அப்படின்னா 7 16 25. அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா 16. அப்ப XY Z ஓட கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது 16. ஓகே தானப்பா. நம்மளுக்கு போன இது மாதிரி ஜோடி கேட்கல, கூடுதல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க சரியா. கூடுதல்னா 7 கூட்டினாலும் டிவைட் ஆகும், 16 கூட்டினாலும் டிவைட் ஆகும், 25 கூட்டினாலும் டிவைட் ஆகும். அதுக்கு மேல போக முடியாது, ஏன்னா 3 இதுக்குமே அதிகபட்சம் 9 தான் போட முடியும். அப்ப 9 27 மட்டும் தான், 27 வரைக்கும் தான் மேக்சிமம் போக முடியும் சரியா. ஓகே தானே. அப்ப ஆன்சர் என்னது 16 சரியா. ஓகே, இது டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, அதே மாதிரி இது 11ஆல் வகுப்பட. 11ஆல் வகுப்பட என்ன சொன்னோம்? ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் 1 0வா இருக்கணும், சாரி கூடுதலின் வேறுபாடு 1 0வா இருக்கணும் அல்லது 11 மடங்கா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் சரியா. அப்போ எல்லாம் பாருங்க, x 4 4 6 1 பாருங்க, 6 நாளும் 10, 4 1 5 தான் சரியா. 4 1 5 தான், 5 பிளஸ் x தான். நம்மளுக்கு 10 வந்தாதான் என்னது மைனஸ் பண்ணும்போது 0 வரும் சரியா. அப்போ 5 பிளஸ் x is equal to 10 அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 5 சரியா. ஓகே தானே, ஆன்சர் 5. அப்போ ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு சரியா. சம் ஆஃப் தி ஆட் நம்பர் சரியா, சம் ஆஃப் தி ஆட் டிஜிட் சரியா. டிஃபரன்ஸ் இஸ் 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இஸ் டிவிசிபிள் பை எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 11 அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஓகே தானே. அப்போ 5 plus x நம்மளுக்கு 10 வந்தா 0 வந்துரும், டிவைட் ஆயிரும். அப்ப 5 plus x equal to 10 னா x ஓட வேல்யூ என்னது 5 சரியா. ஓகே தானே. அடுத்து
What is the number should be deducted from 1265 to make it divisible by 29 exactly அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது சின்ன நம்பர் சம் தான். சரியா? எண்கள் தொடர்பான கணக்கு தான். எந்த நம்பரை கழிச்சா 29ஆல டிவைட் ஆகும் எக்ஸாக்ட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணி பாத்துங்க. சரியா? டிவைட் பண்ணி அப்படின்னா 1265 இத 29ஆல டிவைட் பண்ணுவோம். 29ஆல டிவைட் பண்ணுவோமா? கிட்டத்தட்ட 4 டேபிள்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரியா? 4 4 12. சரியா? 4 டேபிள்ஸ் கூட வரும். 4 8 4 36 116. சரியா? 10 105. ஓகே, 3 டேபிள்ஸ் கிட்ட வரும். 3 டேபிள்ஸ் குள்ளடா 3 6 9 27 87. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 8. சரியா? இதுல ஒரு 1 18. அப்போ மீதி 18 தானே வருது. மீதி 18. இந்த 18 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? எக்ஸாக்ட்டா டிவைட் ஆயிருமா? அப்ப கழிக்க வேண்டிய நம்பர் இது 18. சரியா? அவ்வளவுதான், சிம்பிள் क्वेश्चन. சரியா? அடுத்து பாருங்க, 1ஆம் இலக்கத்தின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? 1ஆம் இலக்கத்தின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. நம்பர் பெரிய பெரிய நம்பரா கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கேட்டாலும் நம்மளோட லாஜிக் சிம்பிள் தான். சரியா? பாருங்க, 81 × 82 × 83 × 84 × 85 × 86 × 87 × 88 × 89. சரியா? 90ன்னு போட்டா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம்ட்டு 90 போடல. இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸி தான். ஏன் அப்படின்னா இந்த 5 இருக்கலாம், 5 எந்த ஒரு ஈவன் டிஜிட்டால மல்டிப்ளை பண்ணாலும், சரியா, எந்த ஒரு ஈவன் டிஜிட்டால மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் என்ன ஆயிரும்? இப்போ 5 × 6ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 30ன்னு வந்துருமா, லாஸ்ட் டிஜிட் 0 ஆயிரும். அப்போ அந்த 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் இருக்கும்? ஆன்சர் 0 தான். சரியா? ஓகே தானே? 5 6 அந்த மாதிரி இருக்கு, ஈவன் டிஜிட் இருக்கு. 5 ஈவன் டிஜிட் கூட மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் 0 தான் வரும். அப்புறம் அதுக்கப்புறம் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான்? 0 தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 3 4 5 6 அப்படின்னு பார்த்தோம்னா 6 5 30 3 12 120 120 3 360 2 720. எல்லாத்துலயுமே என்னதான்? அந்த லாஸ்ட் டிஜிட் 0 வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ 5 6 30 டிஜிட் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். அப்போ 1ஆம் இலக்கத்தின் மதிப்பு யூனிட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? 0 தான். சரியா? சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க, how many times does the digit 0 in counting from 1 to 100. சரியா? அதாவது 1 முதல் 100 வரை எண்ணும் போது 0 என்ற இலக்கம் எத்தனை முறை வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானப்பா? இப்போ 3 டைப் ஆஃப் பண்ணலாம். அதாவது 1 எத்தனை முறை, அதுக்கப்புறம் 2ல இருந்து 9 எத்தனை முறை, அதுக்கப்புறம் 0 எத்தனை முறை அப்படின்னு பண்ணலாம். சரியா? அதாவது எங்கனாலும் யூனிட் பிளேஸ்னாலும் சரிதான், டென்ஸ் பிளேஸ்னாலும் சரிதான், டென்ஸ் பிளேஸ்னாலும் சரிதான், யூனிட் பிளேஸ்னாலும் சரிதான், எங்க வந்தாலும். சரியா? ஓகே, அப்படி பார்ப்போம் அப்படின்னா 1 எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 11 21 31 அப் டு 91 இது வரைக்கும் என்னது 10 டைம் வருமா? அதே மாதிரி டென்ஸ் பிளேஸ்ல அப்படின்னா 10 11 12 13 19 இதுல ஒரு 10 டைம் வரும். அடுத்து 100ல ஒரு இது இருக்கு. ஸோ 21 டைம். சரியா? 21 டைம். ஒரு டைம் என்னது? 1 வரும். சரியா? 21 டைம் வரும். சரி, அதே மாதிரி 2 to 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, 2 12 22 32 42 52 62 72 82 92. சரியா? 10. அதுக்கப்புறம் இது யூனிட் பிளேஸ்ல, அதே இது டென்ஸ் பிளேஸ்ல 1ஆம் இலக்கத்துல, இது 10ஆம் இலக்கத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 20 21 22 23 24 25 26 27 28 29. சரியா? அது ஒரு 10. அப்போ 1ஆம் இலக்கத்துல ஒரு 10, 10ஆம் இலக்கத்துல ஒரு 10, ஆக மொத்தம் 20.
சரியா 2 to 9ல எந்த நம்பர் கேட்டாலும் தான், 5 கேட்டாலும் சரி, 6 கேட்டாலும் சரி, 8 கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சரி என்னது 20 டைம். அதே இது 0 அப்படின்னு பார்த்தோம்னா என்னது 10 20 30 அப் டு 90 வரை. சரியா 90 வரை அப்படின்னு பார்த்தோம்னா 9, அப்புறம் 100ல 2 டைம் வந்திருக்கும் 2, ஆக மொத்தம் 11. சரியா அப்ப 0 எத்தனை டைம் 11, 2 to 9 எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 20. சரியா இப்ப இந்த மாதிரி தான் 1 மட்டும் கேட்டாங்கன்னா 21 டைம், 2ல இருந்து 9க்குள்ள எது கேட்டாலும் என்னது 20 டைம். அதே நேரத்துல 0 கேட்டாங்கன்னா 11 டைம். இது எங்கன்னா எங்கனாலும் யூனிட் பிளேஸ்லனாலும் சரிதான், டென்ஸ் பிளேஸ்லனாலும் சரிதான், எங்கனாலும். சரியா அதுவே இது டென்ஸ் பிளேஸ்ல அல்லது யூனிட் பிளேஸ்ல அப்படின்னு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த சம். சரியா பாருங்க 1 முதல் 100 வரையில எண்ணும் போது 10களின் இடத்தில் 5 என்ற இலக்கம் எத்தனை முறை வரும்? How many times does the digit 5 come place of the tens in the counting from 1 to 100 அப்படின்னு இருக்கு. சரியா அப்படி பார்க்கலாமா? அப்ப 1 to 100 அப்படின்னு பார்த்தோம்னா டென்ஸ் பிளேஸ்ல தானே, அப்போ 50 51 52 53 அப் டு 59 மொத்தமா எத்தனை 10 டைம் வருது. சரியா அப்ப ஆன்சர் 10, 50ல இருந்து 59 வரைக்கும். சரியா இதே மாதிரிதான் யூனிட் பிளேஸ்ல அப்படின்னாலும் என்னதான் இதே மாதிரிதான் 10 டைம் தான் வரும். சரியா ஆனா 1 மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் வரும். சரியா எக்ஸ்ட்ரா அது வந்து 100 பிளேஸ்ல தான் வரும். சரியா எல்லாமே என்னதான் 10 டைம் தான் வரும். ஓகே தானே? சரியா அடுத்து பாருங்க how many factors of 729 are perfect square அப்படின்னு இருக்கு. 729 எத்தனை காரணிகள் முழு வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரியா பாருங்க 729 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கலாமா? 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 4 3. சரியா 3 8 1 3 2 7 3 9 3 3 3 1. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ. சரியா வர்க்க எண்கள் தானப்பா. வர்க்க எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பவர் 0. சரியா 3 பவர் 0 anything பவர் 0 1, இது ஒரு வர்க்கம். அடுத்து 3 பவர் 2. சரியா 3 பவர் 2னா 9, இது ஒரு வர்க்கம். சரியா அடுத்து 3 பவர் 4 81, இது ஒரு வர்க்கம் 3. அடுத்து 3 பவர் 6 729, இது ஒரு வர்க்கம் 4. அப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? 4. இல்ல நம்ம கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். இதான் சரியா இது என்னது 27 ஓட ஸ்கொயர்டு 27 ஸ்கொயர்டு. சரியா இது 9 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது 1 ஸ்கொயர்டு. அப்ப எத்தனை இருக்கு? 4 வர்க்கம் இருக்கு. சரியா 4 வர்க்க எண்கள் இருக்கு. ஓகே அடுத்து find the number of odd factors. சரியா find the number of odd factors இந்த என்னது 7500ல. சரியா எத்தனை இருக்கு?
சரியா? இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எதுக்கு அப்புறம் ஆட் ஃபேக்டர் ஈவன் ஃபேக்டர் அப்படின்னா டிவைட்ல ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து என்னது ஈவன் ஃபேக்டர்னு வரும். சாரி, இதுல அடிமானத்துல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஆட் ஃபேக்டர், ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஈவன் ஃபேக்டர் அப்படின்னு வரும். இப்போ இப்படி கேட்கும்போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு a பிளஸ் 1 b பிளஸ் 1 c பிளஸ் 1 இதுதான் என்ன அப்படின்னா ஆட் ஃபேக்டருக்கான ஃபார்மட். சரியா? சரியா? இங்க ஏபிசிங்கிறத பவரை குறிக்கும். சரியா? அப்போ a = என்னது 4 குறிச்சிச்சு அப்படின்னா 4 + 1. சரியா? b ஓடது 1 குறிச்சிச்சு, இது a இது b அப்படின்னா 1 + 1. சரியா? இது வராது, ஏன் அப்படின்னா இது ஈவன் ஃபேக்டரா வரும், ஈவன், அதனால இது கிடையாது. சரியா? இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணா 4 + 1 5, 1 + 1 2, அப்ப ஃபேக்டர் எத்தனை 10. சரியா? ஓகே தானே? இதான் என்னது ஒற்றைப்படை காரணிகளின் எண்ணிக்கை, அடிமானம். சரியா? சரியா? பேஸ்ல வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ஈவன் ஃபேக்டர், ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஆட் ஃபேக்டர். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு a + 1 × b + 1 × c + 1. சரியா? ஓகே இதான் ஆன்சர் 10. அடுத்து 3 இலக்க எண்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை அந்த எண்ணிலிருந்து கழிக்கப்பட்டால் பின்வருவற்றில் எண்கள் எப்போதும் எதால் வகுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 இலக்கம் என்ன 100ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 100னா இப்ப எல்லாத்தையும் கூட்டினா 1 + 0 + 0 = 1ன்னு வருமா? அப்ப 100 - 1 99. இது எதாலெல்லாம் வகுபடும் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆலையும் வகுபடும், 9ஆலையும் வகுபடும். சரியா? எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 136ன்னு எடுத்துக்கிறேன். 136 அப்ப 1 + 3 + 6. சரியா? 1 + 3 + 6 வந்து என்ன வரும்? 3 6 9 1 10 10ன்னு வருமா? அப்ப 136 மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 126. சரியா? அப்போ 6 2 8 1 9 9 9 வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ போத் 3 and 9. சரியா? எந்த நம்பர்னாலும் சரிதான் 3 டிஜிட் நம்பர்ல வந்து டிஜிட்டை ஃபுல்லா பிளஸ் பண்ணிட்டு, சரியா, பிளஸ் பண்ணிட்டு அதை அந்த ஒரிஜினல் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா அது எப்போதும் எதால டிவைட் ஆகும்? 3 மற்றும் 9ஆல டிவைட் ஆகும். சரியா? ஓகே. அடுத்து 2 இலக்க எண்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை. The sum of the digit of 2 digit number is 3. The number of obtained by interchanging the digits is 9 less than the original number. Find the original number அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2 இலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 3. இலக்கத்தை மாற்றுவதன் மூலம் பெறப்பட்ட எண் அசல் எண்ணை விட 9 குறைவாக உள்ளது. அப்ப ஒரிஜினல் வந்து பெரிய நம்பர். சரியா? ஒரிஜினல் வந்து பெரிய நம்பர், இது சின்ன கிடைக்கிற நம்பர் வந்து சின்ன நம்பர். அப்ப ஒரிஜினல் பெரிய நம்பர் அப்படின்னா 12 வராது, அதை மாத்திரம்னா என்னது 21ன்னு வரும். 21 தான் பெரிய நம்பர் வரும், ஸோ 12 கிடையாது. சரியா? அதே மாதிரி 31 3 1 கூட்டினா நம்மளுக்கு என்னது 4ன்னு வந்துடும், ஸோ இது கிடையாது. இதுவா அப்படின்னு பார்த்தோம்னா 30 03ன்னு வந்தோம்னா டிஃபரன்ஸ் 27ன்னு வந்துடும், நம்மளுக்கு 9ன்னு வரும், ஸோ இது கிடையாது. அதே இது 21 12ன்னு வச்சோம்னா கூட்டுத்தொகை 3 வருது, கழிச்சோனாலும் 9 வருது. அப்ப ஆன்சர் என்னது 21. சரியா? இவ்வளவுதான், சிம்பிளா அந்த இதை வச்சே எடுத்துடலாம். சரியா? கூட்டுத்தொகை 3 வரணும் அப்படின்னா இதுல 3 வருது, இதுல 3 வருது, இதுல 3 வருது, ஆனா இது 3 வரல, ஸோ கேன்சல். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? பெறப்பட்ட எண் தான், சரியா, அசல் எண்ணு தான் பெருசு, 9 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அசல் எண் பெருசு, அப்ப 12 வராது, 21 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ 12 கேன்சல். அதுக்கப்புறம் 3 + 0 3 தான், ஆனா இதை மாத்தும் போது 0 3 ஆயிடுது, டிஃபரெண்ட் 27 வந்துருது, நம்மளுக்கு 9 தான் வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி பாருங்க. 2 இலக்க எண்களின் இலக்கங்களை மாற்றி அமைத்தால் பெறப்பட்ட எண் அசல் எண்ணின் 3 மடங்கை விட 9 குறைவு. இந்த 2 எண்களின் வித்தியாசம், சரியா, வித்தியாசம் 45 எனில் அசல் எண்களை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் எண்களை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா மாத்தி அமைக்கிறோம்னா அதோட டிஃபரன்ஸ் 45 வரணுமா? சரியா? 45 இப்போ 36 63
சரியா 63. சரியா டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னது 7 37ன்னு வந்துடும். ஸோ இது கிடையாது. சரியா 72 27. சரியா இது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? 5 4 இது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது 36. சரியா இதுவும் என்னது 7ல தான் முடியும். ஸோ இதுவும் கிடையாது. அதே மாதிரி இது 72. சரியா இதுவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க? பெறப்பட்ட எண் அசலின் எண்ணை 3 மடங்கை விட 9 குறைவு. சரியா 3 மடங்கை விட 9 குறைவு. சரியா அப்போ அது பெரிய நம்பரா தான் இருக்கணும். பெரிய நம்பரா இருக்கணும்னா இப்ப 72 பாருங்க. 72 இருந்துச்சுன்னா மாற்றி அமைக்கப்பட்ட எண் 27. 27 × 3 32 6 3 21. சரியா 21 81. சரியா சாரி 81. அப்ப மாற்றி அமைக்க என்ன விட எவ்வளவு குறைவு? 9 குறைவு. அப்போ என்னது? இதுதான் ரைட். சரியா இதுதான் ரைட். ஏன்னா இப்ப 72 3 மடங்கா இருந்தா எங்கேயோ போயிடும். சரியா அப்ப இதுதான் என்னது? 27 3 அப்படின்னா 81. 81ஓட இது ஒரிஜினல் நம்பர். 72 எவ்வளவு குறைவு? 9 குறைவு. அப்ப இதுதான் ரைட்டு. சரியா ஆன்சர் சாய்ஸ்ல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். சரியா ஓகே அடுத்து. சரியா இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 5ன் இட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 5ன் இட மதிப்பு என்னது? பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூன்னு 2 இருக்கு. சரியா பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ. இப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அதேதான் 5 தான் வரும். அதாவது முக மதிப்பு 5ன்னு போட்டாலே என்னதான் 5 தானே. அதே இது இட மதிப்புனா அது இருக்கிற இடம். பிளேஸ் வேல்யூ அப்படின்னா எங்க இருக்கு? சரியா 0.000 3 0 1 2 3 அதுக்கப்புறம் தான் இந்த 5 இருக்கு. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணுமா? சரியா 0.0005 0.0005 இதுதான் ஆன்சர். சரியா ஓகே தானப்பா? இதான் நம்மளுக்கு ஆன்சரா வரும் பிளேஸ் வேல்யூனா. சரியா இது வந்து என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம். சரியா நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல சில இது. சரியா இது அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா மெயினா வந்து போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோமா? போர்ட் மாஸ் போர்ட் மாஸ் என்ன அப்படின்னா வெண்டிகுலர் போர்ட் மாஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வெண்டிகுலர் அப்படின்னா பார் வேல்யூ எக்ஸ் பார் வேல்யூ தான். அதாவது 6 - 3 த ஹோல் பார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். பெருக்கல் வகுத்தல் எது இருந்தாலும் மேல பார் வந்துருச்சுன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அடுத்து ரெண்டாவது பி ஃபார் பிராக்கெட். சரியா பிராக்கெட்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு அப்படி செய்யணும். அப்புறம் ஓ மீன்ஸ் ஆஃப். சரியா ஆஃப்னா 2/3 ஆஃப் 6ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி மாத்துவோம்? 2/3 × 6 தான். பெருக்கல் வந்தாலும் ஆஃப் வந்ததுனால அது டிவிஷனுக்கு முன்னாடி வந்துடும். சரியா ஓகே தானே. அடுத்து டி ஃபார் டிவிஷன் வகுத்தல், எம் ஃபார் மல்டிபிகேஷன் பெருக்கல், ஏ ஃபார் அடிஷன் கூட்டல், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன் கழித்தல். இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபிகேஷன் வந்து அப்ரோச் பண்ணணும். சரியா இதான் என்னது? போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா ஓகே தானே. இதுல தான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரியா அதே மாதிரி போர்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நிறைய வேல்யூ கொடுத்துட்டாங்களா? சரியா 11 × 11 + 11 வகுத்தல் 11 - 11 × 11 + 11 ஓகே + 11 × 11 - 11 - 11 × 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 2 4 6
8 10 12 சரியா ஓகே தானே இந்த மாதிரி இவ்வளவு 11 இருக்கா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எதை செய்யணும் அப்படின்னா டிவிஷன் தானே ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்ப பாருங்க 11 × 11 பிளஸ் 11 டிவைட் 11 1 வந்துருமா மைனஸ் 11 × 11 பிளஸ் 11 பிளஸ் 11 × 11 மைனஸ் 11 மைனஸ் 11 × 11 சரியா அடுத்து என்ன பண்ணோம் மல்டிப்ளிகேஷன் தானே ஃபர்ஸ்ட் டிவைட் அடுத்து மல்டிப்ளிகேஷன் 11 11 121 பிளஸ் 1 மைனஸ் 121 பிளஸ் 11 பிளஸ் 11 121 மைனஸ் 11 மைனஸ் 121 சரியா அடுத்து பிளஸ் சரியா 121 பிளஸ் 1 அடுத்து பிளஸ் 11 பிளஸ் 121 121 பிளஸ் 1 122 122 11 133 254 254 மைனஸ் 121 மைனஸ் 11 மைனஸ் 121 சரியா இது என்ன வரும் 242 ஒரு 11 243 சரியா அப்போ 254 மைனஸ் 240 ஆன்சர் 1 சரியா ஆன்சர் 1 ஓகே இதான் என்னது போர்ட் மாஸ் சரியா இதே மாதிரி அடுத்து போர்ட் மாஸ் தான் சரியா பாருங்க போர்ட் மாஸ் அப்படிங்கும்போது பாருங்க 5 மைனஸ் 96 வகுத்தல் 4 ஆஃப் 3 மைனஸ் 16 மைனஸ் 55 வகுத்தல் 5 சரியா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ளேயும் ஃபர்ஸ்டா என்னது இதை தான் பார்ப்போம் சரியா வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் சரியா வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது 5 மைனஸ் 96 வகுத்தல் 4 ஆஃப் 3 மைனஸ் 16 மைனஸ் 11 5 55 சரி அடுத்த பிராக்கெட் குள்ள தானே மைனஸ் அப்ப 5 மைனஸ் 96 வகுத்தல் 4 ஆஃப் 3 சரியா மைனஸ் 16 மைனஸ் 1 என்ன வந்துடும் 5ன்னு வந்துருமா சரியா அடுத்து ஆஃப் அப்படிங்கும் போது என்ன ஆகும் இதானே அடுத்து 5 மைனஸ் 96 வகுத்தல் 4 12 மைனஸ் 5 சரியா ஓகே அடுத்து 5 மைனஸ் 12 96 8 மைனஸ் 5 சரியா ஓகே தானப்பா அப்புறம் பாருங்க 5 மைனஸ் 8 மைனஸ் 5 3 ஆன்சர் 2 ஓகே ஆன்சர் 2 அதான் போர்ட் மாஸ் சரியா போர்ட் மாஸ்ல அந்த சொன்ன மாதிரி தான் அதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே அடுத்து சேம் இதுல என்னது பார் வேல்யூ வந்துருச்சா பார் வேல்யூங்கும் போது பாருங்க 25 மைனஸ் 16 மைனஸ் 14 மைனஸ் 18 மைனஸ் 8 பிளஸ் 3 த ஹோல் பார் சரியா அப்போ பார் தான் முதல்ல செய்யணும் சரியா அப்போ 25 மைனஸ் 16 மைனஸ் 14 மைனஸ் 18 மைனஸ் 8 பிளஸ் 3 11 அடுத்து பிராக்கெட் உள்ளது சரியா 25 மைனஸ் 16 மைனஸ் 14 மைனஸ் 18 மைனஸ் 11 7ன்னு வந்துருமா அடுத்து இந்த பிராக்கெட் சரியா 25 மைனஸ் 16 மைனஸ் 14 மைனஸ் 7 7 சரியா அடுத்து 25 மைனஸ் 16 மைனஸ் 7 9ன்னு வருமா அப்ப 25 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 16 சரியா ஆன்சர் 16 ஓகே தானே சேம் போர்ட் மாஸ்
சரியா? அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா படி, அதாவது a plus b the whole square = என்ன வரும்? a squared plus b squared plus 2ab அப்படிதானே? அதே மாதிரி a minus b the whole square னா a squared plus b squared minus 2ab அப்படிதானே? இங்க a யோட வேல்யூவை 326னும் b யோட வேல்யூவை 222னும் எடுத்துக்கிறோம். சரியா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, மேல போட்டுருமா? a squared plus b squared plus 2ab minus a squared plus b squared minus 2ab. சரியா? ஓகே தானே? divided by ab. ab-யா? சரியா? அப்படியே அடுத்தது பாருங்க, இங்க 326க்கு பதிலா a போடுறோம், 222க்கு பதிலா b போடுறோம். நம்பர் போட்டு செஞ்சோம்னா பெருசா தெரியும், அதனால லெட்டர் போட்டு செய்றோம். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, a squared plus b squared plus 2ab. இந்த மைனஸ் அப்படியே உள்ள கொண்டு போய் பெருக்கலாமா? மைனஸ் தானே, மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கினா minus a squared minus b squared plus 2ab. சரியா? divided by ab. சரியா? இப்ப பாருங்க, plus a squared minus a squared cancel, plus b squared minus b squared cancel, 2ab plus 2ab 4ab divided by ab. சரியா? ab கேன்சல் ஆயிரும், ஆன்சர் 4. ஓகே தானப்பா? ஆன்சர் 4. சரியா? அடுத்து ஓகே, அடுத்த சம் பாருங்க, கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன். சரியா? கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 இத 0.5 0.5 0.5 அப்படிங்கறத 0.53 the whole bar அப்படின்னு போடலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். 0.53 the whole bar அப்படினாலும் இப்படி கண்டினியூஸா போனாலும் ஒண்ணுதான். இத சுழல் தசமல் என்னன்னு சொல்றோம்? ரிப்பீட்டட் டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா இப்போ 0.5 அப்படின்னா அத p/q வடிவில மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5 divided by 10 ன்னு போடுவோமா? is equal to 1/2 ன்னு வரும். இதோட வேல்யூ என்னதான்? 0.5. அதே இது 0.53 அப்படின்னா 53 divided by 100 ன்னு போடுவோமா? பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை ஜீரோவால டிவைட் பண்ணணும். சரியா? அது நார்மலா இருந்தா, இங்க மேல ஒரு பார் இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான். என்னன்னா வழக்கம் போலதான் போட போறோம், 53 divided by 100 தான் போட போறோம். ஆனா அந்த பாருக்காக கீழே ஒரு -1. சரி, அப்ப 53 divided by 99. சரியா? இதுதான் என்னது நம்மளுக்கான ஆன்சர். ஓகே தானே? அடுத்த क्वेश्चन பாருங்க, 1.427. சரியா? இத வந்து என்னது p/q வடிவில மாத்தணுமா? சரியா? p/q வடிவில மாத்தணுமா? மாத்திடலாமா? சரியா? அப்ப 1 அப்படியே இருக்கும், 427 divided by இந்த 4க்காக ஒரு 10 into இந்த 27க்கு 100 minus 1 தானப்பா 99. சரியா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் என்னன்னா மைனஸ் இந்த பார் உள்ள வேல்யூ கழிக்கணும். சரியா? ஓகே தானே? அப்ப is equal to 1 423 divided by 990. சரியா? 990 அடிக்கலாமா? 4 2 6 3 9 அப்படின்னா 9ல அடிச்சலாம். 11 9 99. சரியா? 4 9 36, மீதி 6, 7 9 63, 110 plus 47, 157 divided by 110. சரியா? ஓகே தானே? 157 divided by 110. ஓகே தானப்பா? அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் 2 bar 0.2 bar அப்படின்னா என்னது 2/10 minus 1 அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2/9. 0.23 the bar அப்படின்னா 23/2 0 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூ இருக்குன்னா 2 0 minus 1 equal to 23/99 அப்படின்னு சொல்லலாம். 0.367 அப்படின்னு சொன்னா பார்னு சொன்னா சரியா? 367 மூணு வேல்யூ இருக்கனால 1000 minus 1. சரியா? அப்ப 367 divided by 999 அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால
இதே பாயிண்ட் இல்லாத வேல்யூ இருக்கிறதுனால என்னது அதை மைனஸ் பண்ணணும். சரியா, பார் இல்லாத வேல்யூ மைனஸ் பண்ணிடணும். சரியா, ஓகே. அடுத்த சம் கிரேட்டஸ்ட் அமாங்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கிரேட்டஸ்ட் அமாங்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு எல்சிஎம் கண்டுபிடிச்சு பண்ணலாம், இன்னொன்னு என்ன அப்படின்னா பாயிண்ட் வச்சு வரலாம். சரியா, பாயிண்ட் வச்சு வரலாம். ஓகே, பாயிண்ட் வச்சு அப்படின்னா 1/2 இஸ் ஈக்குவல் டு என்னதா 0.5. சரியா, 5/7 அப்படின்னா 50ன்னு வருமா, 50/7ன்னு வருமா பாயிண்ட் அடிச்சோம்னா. சரியா, 5/7ன்னு இருக்கு, 0 சேர்த்தோம்னா 0.7 49, அப்போ 0.7. அடுத்து 3/4, 3/4 அப்படின்னா அதே மாதிரி தான் 4 3ன்னு வருமா, சாரி 3 4ன்னு வரும். சரியா, 30 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா 7 28, மீதி 2 20, 4 16 வரும் 0.74. சரியா, இது 1 தான் வரும். சரியா, 1 தானே வரும், 10 1 1. சரி, ஓகே. அடுத்து லாஸ்ட் 6/7, 6/7 அப்படின்னா 60 7ன்னு வருமா. சரியா, 0.8 56, மீதி 4. சரியா, மீதி 4 40ன்னு போட்டா 7 35, அப்போ 0.85. கிரேட்டஸ்ட் எது இது. சரியா, டிஃபரன்ஸ் கம்மியா இருந்து எது பெருசோ அதுதான் பெரிய நம்பர். சரியா, இதுதான் பெரிய நம்பர். ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்னது 4 2 7, 4 28ன்னு வச்சுக்கலாம். 28 எல்சிஎம். சரியா, 2 14 28, 14 4 28னா இது 20, 5 20. அதே மாதிரி 4 7 3 21, அடுத்து 4 6 24. அப்படியே என்னதான் லாஸ்ட் பார்ட் தான். சரியா, பெருசு. ஓகே தானே, இது எல்சிஎம் கண்டுபிடிச்சு பண்றது, இது பாயிண்ட் கண்டுபிடிச்சு பண்றது. சரியா, பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ. அடுத்து இதுல ஸ்மாலஸ்ட். சரியா, சேம் இதையும் அப்படியே பண்ணிக்கலாம். சரியா, இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சு பண்ணிடுவோமா. போன இதுல பாயிண்ட் வச்சு பண்ணோம், அப்படியும் பண்ணலாம், எல்சிஎம் பண்ணலாம். இப்போ எல்சிஎம் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 3 9 27 9 அப்படின்னா 27 வரும். அப்படிதானப்பா. சரியா, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தான், டானா வகுத்தல். 3 9 27 9, 3ஆல போட்டோம்னா 1 3 9 3, 3ஆல போட்டோம்னா 1 1 3 1, 3 9 9 27. அப்போ மேல என்ன வரும், 9ஆல பெருக்கணுமா 18. சரியா, அப்போ 3 8 24. அடுத்து 10 3 16 3 3 18 48. சரியா, இதுதான் சரி. இது பெருசு, சின்னது எது இதானே, கேப் அதிகமா இருக்கிறது. சரியா, 10/27 இதுதான் என்னது சின்னது. ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியா, இது என்னன்னா லாஸ்ட்ல இருந்து வந்தா பண்ணிடும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்கு, அது நம்ம அப்போ கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா, ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து அப்படியே வரணும். சரியா, 1 + 1/1 + 1/1 + 4/5 இருக்கா. இது அப்படியே பெருக்கணும்னா 4 × 5 × 1 5, 5 + 4 9. சரியா, அப்போ 1 + 1/1 + 1/9/5. அதாவது என்ன அப்படின்னா இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மாதிரி தான்பா. 1 4/5 என்ன பண்ணணும், அப்படியே மல்டிப்ளை பண்ணணுமா. 1 5 is 5 + 4 9, 9/5. சரியா, அதுக்கப்புறம் இது அப்படியே மேல வந்துச்சுன்னா என்னது 9/5 அப்படிங்கிறது 5/9 ஆயிரும். அப்போ = 1 + 1/1 + 5/9. சரியா, அப்போ அதே மாதிரி அடுத்து மல்டிப்ளை பண்ணிடுமா. 9 × 1 9, 9 + 5 14. சரியா, 14 அப்படிங்கும் போது = 1 + 1/14
14/9. சரியா? இது அப்படி இங்க வரும்போது என்ன ஆயிரும்? 1 + 9/14. சரியா? அப்ப ஒரு 14 + 9 23. சரியா? இஸ் ஈக்குவல் டு 23/14. சரியா? இதான் ஆன்சரா. சரியா? அடுத்து பாருங்க பர்சன்டேஜ் அப்புறம் இதுலயே சிம்பிளிஃபிகேஷன். சரியா? அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன பண்ணும்? 500 எடுத்துக்கணும். 25/100 இன்ட்டு 75/100 இன்ட்டு 80. சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா அடிக்க முடியல அடிச்சிருங்க. ஒரு 25 25 4 25 100. ஒரு நாள் 4 இரு நாள் 8 ஒரு 20 20 5 20 100. சரியா? ஓரஞ்சு 5 15 5 75. அப்ப ஆன்சர் என்னது? 15. சரியா? ஓகே. அடுத்து சிம்பிளிஃபை இது. சரியா? இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்திக்கலாமா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துறோம். by 9. சரியா? இப்போ I 2 10 10 + 1 11 11/2. இத மல்டிப்ளை இது பிளஸ். சரியா? 11/2 பிளஸ் 3/4 ஆஃப் அப்படின்னா என்ன சொல்லிருக்கேன்? மல்டிப்ளையா? ஆஃப்னா மல்டிப்ளை. அப்ப மல்டிப்ளை 8/9. சரியா? ஒரு 3 3 3 9 ஒரு நாள் 4 இரு நாள் 8. சரியா? அப்போ 11/2 பிளஸ் 2/3. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 6ன்னு வந்துடும். இனிமோன் 6. சரியா? 6ன்னு வந்துடும். இப்ப இதை 3ஆல பெருக்குனா 3 11 33. இதை 2ஆல பெருக்குனா 2 4 இஸ் ஈக்குவல் டு 37/6. அத கலப்பு பின்னமா மாத்தணும் அப்படின்னா 6 6 36 மீதி 1 1/6. சரியா? 6 1/6. இதான் ஆன்சர். ஓகே. அடுத்து சரியா? அடுத்து மல்டிப்ளைல இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 - 1/3 1 - 1/4 அப்படின்னு இருக்கு. சரியா? இப்ப பாத்துக்கலாமா எப்படி வரும்ட்டு? இப்போ 1 சிம்பிளிஃபை தான் 1 - 1/3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படி மைனஸ் இத அப்படி மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம், இதை மைனஸ் பண்ணோம். அப்போ ஒரு 3 3 3 - 1 2 2/3. சரியா? அப்ப அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2/3. அடுத்து இது ஒரு நாள் 4 4 - 1 3/4 இன்ட்டு 4/5 இன்ட்டு 5/6 அப் டு 99/100. சரியா? இந்த மாதிரி வருமா? சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி வருமா? பாருங்க. இதையும் சாரி இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் அடிச்சிடலாம். இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் அடிச்சிடலாம். இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் அடிச்சிடலாம். இந்த 6ஐயும் இதுகிட்ட வர 6 அடுத்து வருது. சரியா? அதையும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த 98 இந்த 98ஐயும் இங்கன ஒரு 98 வரும், அதையும் அடிச்சிடலாம். இதையும் அடிச்சிடலாம். அப்ப மீதி உள்ளதுன்னு பார்த்தோம்னா 2/100 தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 1/50. சரியா? ஆன்சர் 1/50. ஓகே. ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. இதுவும் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை தான். சரியா? சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுவும் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான். சரியா? 1 - 1/2 அப்படின்னா என்னது? 1/2ன்னு வருமா? 1ல இருந்து அரை கழிச்சா என்னப்பா? அரை தானே. ஆஃப் இன்ட்டு அரையில இருந்து காலை கழிச்சா கால். சரியா? வகுத்தல் முக்கால்ல இருந்து அரையை கழிச்சா கால் தானே. 1/4. சரியா? அவ்வளவுதான். சிம்பிள் முடிஞ்சிருச்சு. ஆஃப் 1ல இருந்து அரை ஆஃப் கழிச்சோம் அப்படின்னா ஆஃப் தான் வரும். சரியா? One by 4. சரியா? ஓகே. அடுத்து அப்படி டிவைட் ஆனா இது அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/4
1/2 into 1/4 into 4/1 வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். சரி, ஆன்சர் 1/2. 1/2 அப்படிதான் ஆன்சர் வரும். சரியா?